ஸோ ரெக்வயர்டு ஷேர்ஸ் வந்து 10,000 இவ்வளோ தேவை. பட் மொத்தமா வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ 8,500 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஓகேவா அது? ரிசீவ்டு வந்து 8,500. அப்புறம் இன்னும் என்ன வரலன்னா 1,500. கரெக்டா அது? இதுதான் உங்களுக்கு அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது 8 கம்பெனி. சரியா? ஸோ அப்ப வந்து லெஸ் 1,500 எந்த ரேஷியோல நார்மலா பிரிப்போம் தேவ்? ஸோ அப்பனா 5:3. ஸோ லெஸ் வந்து அன்மார்க்டு. ஸோ 1,500 இன்டூ 5 டிவைடட் பை 10. கரெக்டா அது? 750. அப்புறம் 1,500 இன்டூ 3 தானே தேவ்? 3 டிவைடட் பை 10. ஸோ வந்து 450. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 1,200. ஸோ 1,500 minus 200 வந்து 300 தேவ். ஓகேவா தேவ்? இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா ஸோ லெஸ் சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவ். ஸோ சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஹோம் அண்டர் ரைட்டிங்கோட லெஸ் ஹோம் அண்டர் ரைட்டிங். ஹோம் அண்டர் ரைட்டிங் டோட்டலா எவ்வளவு வருது தீப்? 1000. ஆமா. அதாவது 4,000 வருதா தீப்? 1,500 3,000 வருது இல்ல தீப்? அதாவது ஹோம் அண்டர் ரைட்டிங் கேக்குறான். 1,500 1,500 3,000 3,000. அப்ப 3,000 நான் இன்னும் ஃபர்தரா 5:3:2ல டிவைட் பண்ணேன்னா 5/10. அப்புறம் இது வந்து அதே மாதிரி 3,000 இன்டூ 3/10. இது ரெண்டும் சேர்த்தா 2,400. 3,600. ஸோ இது மைனஸ் பண்ணேன்னா this minus this. ஸோ 1,750. அப்புறம் 1,150. அப்புறம் 1,600. இது இந்த பார்ட் ஆஃப் இட். ஆனா இதுவே இது இன்னொரு firm treated as marked firm treated as unmarkedக்கு இது வரும் தேவ். ஓகே.
இதே சினாரியோ firm treated as markedக்கு எப்படின்னு சொல்றது? ம். ஸோ இது ரெண்டும் சேர்த்தா 6000 வருதா? மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் 2000 இது வருதா? இப்ப இதுலயே தேவ் நான் ஃபர்ம் அண்டர் ரேட்டிங்க மார்க்டுன்னு ட்ரீட் பண்றேன் தேவ். ஓகே, இது அப்படியே மார்க்டுன்னு ட்ரீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே எடுத்து போடுறேன். அப்போ வந்து 6000 இல்ல அது சினாரியோ 1 சினாரியோ 2 மாதிரி வருங்கண்ணா. ஒரே நிமிஷம் தேவ். 6000 minus 2000 4000 4000ல 750 போச்சுன்னா 3250. மார்க் எனக்கு இந்த ரெண்டு சினாரியோ ஒர்க் அவுட் பண்ணேன் தேவ் நானு. ஆனா ஆன்சர் எனக்கு அதுல வந்தது ஆக்சுவலா. சாரி. சிக்ஸ் தௌசண்ட் 3500 3500 கரெக்ட். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் கரெக்ட். அன்மார்க்கெட் வந்து 1500 பிரிச்சேன். தேவ் ஒரே நிமிஷம் தேவ். ஒரே ஒரே ஒரு நிமிஷம். இந்த தேவ் இதுதான் தேவ் நார்மல் ஃபார்மேட். ஓகே, கிராஸ் லயபிலிட்டி மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணிக்கணும். இந்த கிராஸ் லயபிலிட்டியில வந்து நார்மல் அண்டர்டேக்கிங் அண்டர் ரைட்டிங் ஆட் ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் ஆட் பண்ணிக்கணும் தேவ். ஓகே, ஓகேவா தேவ்? ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொல்றது, ஆமா, அன்மார்க்கடையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்ன்றத சொல்றேன். மார்க்கெடுக்கு நான் சொல்றேன். மார்க்கெடுக்கு வந்து சோ அப்ப எப்படி வருது வேரி ஆகுறது அந்த டேட்டா ஆன்சர்ல? ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் லைபிலிட்டி தேவ். ஓகே, கிராஸ் லைபிலிட்டின்றது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. திருப்பி சொல்லுங்க. கிராஸ். ம். அது மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ்ல மைனஸ் பண்ணும். ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் மைனஸ் பண்ணிக்கிறாங்களா? ஒரே நிமிஷம். பிளஸ் ஃபர்ம் அண்ட் ரைட்டிங். ஸோ ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்னா 1500 1500. ஓகே, அப்புறம் லெஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸா? கரெக்டா?
less unmarked applications. அப்போ என்ன வருது? This minus this minus this minus this. So 2250 இப்படி வருது. அப்புறம் கடைசியா add firm underwriting-ஆ? திருப்பி firm underwriting add பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. ஆனா எனக்கு ஏதோ தப்பா வருது இது. நான் தப்பு பண்றேனா? தேவ் நான் இங்க எங்க தப்பு பண்றேன்? எனக்கு இங்க தப்பாகுது தேவ். ஏதோ சம் சில்லி மிஸ்டேக் ஏதோ பண்றோம். ஒரே நிமிஷம் தேவ். நீங்களும் பார்த்துட்டு வேணா சொல்லுங்க. எதுல நான் எங்க தப்பாகுது? அன்மார்க்டு வந்து ஐயோ தேவ் சாரி. தேவ் அன்மார்க்டு எப்படின்னா எனக்கு டோட்டல் ஷேர்ஸ் வந்து தேவை 10,000 தேவ். ஓகே. ஆனா எனக்கு வந்து ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் சேர்த்து எனக்கு வந்து 8,500 ஷேர்ஸ் வந்துருச்சு எனக்கு ஆல்ரெடி. ஓகேவா? அந்த 8,500 ஷேர்ல இந்த 2,000, 3,000, 4,000 இருக்குல்ல தேவ். அதாவது 10,000த்துல 8,500 வந்துருது. அப்ப ரிமைனிங் 1,500 வரல தேவ். அதான் வந்து அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ். அந்த 1,500 தான் நான் வந்து இந்த ரேஷியோல பிரிக்கிறேன். 5:3:2 ரேஷியோல. ஓகேவா? அதான் இது தேவ். சோ இதுலேருந்து இத மைனஸ் பண்ணிட்டே வந்தனா இது வரும். அப்புறம் இதுலேருந்து நான் ஃபர்ம் அண்டர்ரைட்டிங்க மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 1,500, 900, 600 பண்ணேன்னா 1,750, 150, 1,600. இது நான் வந்து ஃபர்ம் ஃபர்மோட அந்த இத வந்து அன்மார்க்டுன்னு ட்ரீட் பண்ணி இன்க்ளூட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? ஒருவேளை ஃபர்மோடது வந்து நான் மார்க்டுன்னு ட்ரீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்க மார்க்டுன்னு ட்ரீட் பண்ணேன்னா நீங்க சொல்ற மெத்தட் வரணும். நீங்க சொல்ற மெத்தட் ஃபர்ஸ்ட் மேம் உங்களுக்கு 10,000 ஷேர் எனக்கு வேணும். 8,500 ஷேர் கிடைச்சிருது. அப்ப 1,500 ஷேர் இன்னும் வரல. தெர் இஸ் அதாவது ஃபர்ம் அண்டர்ரைட்டிங்கோட சேர்த்து 8,500 ஷேர் கிடைச்சிருது. அண்டர்ரைட்டர்ஸ் மூலமா. அப்போ அந்த ரிமைனிங் 1,500ன்றது அன்மார்க்டுன்னு சொல்றான். சோ அப்போ கிராஸ் லயபிலிட்டில இருந்து ஆமா. அது வந்து இட் இஸ் தி கம்பெனி ஹஸ் காட் இட் டைரக்ட்லி. இல்ல அண்டர்ரைட்டர் மூலமா 8,500 வந்துருச்சு கண்ணா. ஆ அதான் மார்க்டு. அதான் 2,000, 3,000, 4,000. 4,000. Subscription including firm underwriting. ஒரே ஒரு நிமிஷம். 1,500, 3,000. ஒரே நிமிஷம் தேவ். 2,000, 3,000, 4,000 வந்து மார்க்டு. அப்புறம் வந்து 1,500, 3,000 இங்க பாருங்க கண்ணா. மார்க்டு வந்து மொத்தமா 2,000, 1,000, 1,000 கரெக்டா? அதுல அத தவிர ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் வந்து ஃபர்ம் அவங்களே வந்து
இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து கேரண்டியோட எடுத்துக்கிறேன்னு சொன்னது வந்து 1500 அண்ட் 1500 கரெக்டா அது? அப்போ இதையும் இதையும் நான் ஆட் பண்ணேன்னா 3000 1500 2500ன்றது டோட்டல் ஆஃப் மார்க்டும் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கும் கரெக்டா? ஃபர்ம் அண்ட் ரேட்டிங். அப்போ இப்ப சொல்லுங்க தேவ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எனக்கு எல்லாமே தேவைப்படுறது 10,000. மார்க்கெட் மூலமா எனக்கு 4,000 கிடைச்சிடுது. ஃபர்ம் அவங்க கேரண்டீடா இது குடுக்குறேன் அப்படின்னு சொல்றது 3,000 ரூபாய் கிடைச்சிடுது. அப்போ எனக்கு வந்து ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? திஸ் மைனஸ் திஸ் மைனஸ் திஸ். இதுதான் தேவ் நான் வந்து 6,000 8,500ன்னு எனக்கு வருது. அவன் சொல்றான் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கோட சேர்த்து அவனுக்கு 8,500 வருதுன்னு சொல்றான். இப்ப எனக்கு டேய் இங்க பாருங்க கண்ணு. அவன் 8,500 வந்திருக்குன்னு சொல்றான் இல்லையா டோட்டலா? இதுல சேர்த்து எனக்கு வந்து 4,000 3,000 வருது. அப்ப இந்த ரிமைனிங் 1,500 தான் நான் வந்து அன்மார்க்டுன்னு சொல்றேன். அந்த 1,500 தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? 1,500 தான் இங்க ஸ்ப்ளிட் பண்ணி அது எவ்வளவு ஷேர்? 5:3:2 ரேஷியோல பிரிச்சிருக்கேன். ஓகேவா தேவ்? 5:3:2 ரேஷியோல பிரிச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்ன கன்ஃபியூஷன்னா ஒரே ஒரு நிமிஷம் தேவ். இது நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனா எனக்கு 1,250யும் ஸோ இதுலேருந்து மார்க்டு மைனஸ் பண்ணோம் தேவ். அன்மார்க்டு மைனஸ் பண்ணி ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கும் மைனஸ் பண்ணானாக்கா 1,750 1,150. அதாவது இது ஃபர்ம் ஓடது வந்து நான் அன்மார்க்டுன்னு ட்ரீட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. உங்க சார் எப்படி போட்டிருக்காரு தேவ் இந்த சம்முக்கு? இப்படிதான் போட்டிருக்காரா? ம். ம். ட்ரீட்டட் அஸ் 2,000 1,000 1,000 இதானே கேக்குறீங்க? 2,000 1,000 1,000 தானே கேக்குறீங்க? ஸோ கிராஸ் லைபிலிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்தா 6,000 3,500 3,500 வருமா? ஆ. அதான் நான் இங்க டோட்டல் அண்டர்டேக்கிங் ஆட் பண்ணிக்கிறேன் கிராஸ் லைபிலிட்டில. நீங்க அப்படி போட மாட்டீங்க. நீங்க எப்படி போடுவீங்க? என்ன 5,000 for 5,000 3,000 2,000 ஓகே. ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்க மைனஸ் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படி? ம். உங்க சார் அப்படி போட்டிருக்காரா? ஓகே. 1,500 அப்புறம் 1,500 இப்படி போட்டிருக்காரா? சரி. அப்புறம் மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணுமா? சரி. அன்மார்க்டு என்ன பண்ணுவீங்க? சரி. அப்ப இது ஃபுல்லுத்தையும் மைனஸ் பண்றீங்க. கரெக்ட்டா?
இது. பட் இது வரைக்கும் பண்ணிட்டேன் கண்டா. அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ம். இதோ வருது. 800 ஆனா நெகட்டிவா இருக்கு. அன்மார்க்டு வேண்டாமா? ஓகே. ஆ. 500 நெகட்டிவ் வருது. 3000. ஆமா தேவ். 5:3:2 ஸ்ரீவா. தேவ் ஜெனரலா எப்படி தெரியுமா கண்ணா? நான் சிடபிள்யூல போட்டிருக்கிறது எப்படின்னா, கிராஸ் லயபிலிட்டி லெஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸா, லெஸ் அன்மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ், லெஸ் ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஆனா எனக்கு இந்த ஃபர்ம் ட்ரீட்டட் அஸ் மார்க்டு இருக்குல்ல 1250, 1500, 1750 அதுக்கு தான் அது பார்க்குறேன். நான் ஆக்சுவலா இந்த சம்முக்கு இது ஆன்சர் அரைவ் பண்ணிட்டேன். பட் நான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்க்கவே இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் தேவ். ஒரே ட்ரை குடுக்குறேன். தேவ் இது மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க தேவ். நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ் இதுல ஆக்சுவலா இந்த ஆன்சர் கரெக்ட் தான். ஓகே 1075 இது கரெக்ட். ஆனா இது கரெக்ட் தான். நான் உங்களுக்கு அந்த 2த்தையுமே பார்த்துட்டு சொல்றேன். சொல்லுப்பா. ஸோ இது சொல்றேன் தேவ். ஃபர்ம் ட்ரீட்டட் அஸ் அன்மார்க்டு 1750, 1150, 1600 இந்த ஆன்சர் வருது எனக்கு. ஆனா அந்த ஃபர்ம் ட்ரீட்டட் அஸ் மார்க்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அது குயிக்கா என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. ஒரே நிமிஷம் தேவ். அது தியரிலாம் எழுதி வச்சேன். ஒரே ஒரு நிமிஷம். இது நான் மட்டும் எங்க சார் கிட்ட செக் பண்றேன் தேவ். ஓகே. கேட்டு உங்களுக்கு சொல்றேன். வந்ததா அவருக்கு இந்த ஆன்சரு? தேவ் எனக்கு அத அனுப்பிச்சு விடுறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் நான் பார்க்கவா? தேவ் ஜென்ரலா பாருங்க கண்ணா. கிராஸ் லயபிலிட்டி இது ஜென்ரலான விஷயம். இந்த கிராஸ் லயபிலிட்டிலயே நீங்க இப்போ வந்து அவங்க வந்து ஆ டோட்டலா வந்து ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்கும் பண்ணியிருக்காங்க, அன்ரைட்டிங்கும் பண்ணியிருக்காங்கன்னா 2த்தையும் ஆட் பண்ணி, அதுலேருந்து மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணி, அன்மார்க்டு மைனஸ் பண்ணி, ஃபர்ம் அன்ரைட்டிங் மைனஸ் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் த லியாபிலிட்டி ஆஃப் தி அன்ரைட்டர்ஸ். ஓகேவா? இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். நான் அந்த இது மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன் சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கே மார்க்டு ஃபர்ம் ட்ரீட்டட் அஸ் மார்க்டுன்னு இருக்குல்ல, அது மட்டும் கேட்டு சொல்றேன். ஒரே நிமிஷம் உங்க சார் குடுத்தத அனுப்பிச்சு விடுங்க. ம். இப்ப இந்த 1500 நான் எப்படி எடுத்தேன்றது ஞாபகம் புரியுறது இல்ல தேவ். மொத்தமா மார்க்டு சப்ஸ்கிரைப் பண்ணது, மார்க்டு, அப்புறம் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங், அப்புறம் அது ரிமைனிங் டைரக்ட்டா கம்பெனிக்கே வருது 1500. புரியுதா தேவ்? ம்.
ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாரி மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறம் மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இது வருது. ஸோ அப்புறம் வந்து ஸோ 1500 அன்மார்க்டா? அதே மாரி மைனஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஸோ 1050, 800 வருது. ஓகே. தேவ் 800 தேவ் இந்த 800 இருக்குல்ல கண்ணா? அதாவது ஃபர்ஸ்ட் இதுல நான் கிராஸ் லையபிலிட்டிக்கு 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவ். ஓகேவா? எதுக்கு? கிராஸ் லையபிலிட்டி எடுக்கும்போது ஃபர்ம் அண்ட் நார்மல் ஆட் பண்ணிக்கிறேன்ல. ஸ்- அதாவது இந்த ஃபர்ம் ட்ரீட்டட் as மார்க்டுக்கு நான் ஒன்லி வெறும்ன இதுதான் எடுத்துக்கிறேன். ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கே இல்லைன்னா இந்த சம் நான் எப்படி போடுவேன்? அந்த மாதிரி போட்டிருக்கேன். எக்ஸ்க்ளூடிங் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங். இப்போ இது எடுத்துக்கிறேன். ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கை மைனஸ் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் தேவ். அதுக்கப்புறம் அன்மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் வருது இல்ல தேவ். இது அப்புறம் இந்த 800ல இருக்குல்ல கண்ணா. இப்போ இது என்ன ரேஷியோல பிரிச்சிருக்கோம்? 5:3ல இதையும் 5:3 ரேஷியோல பிரிக்கிறோம். இந்த 800 தேவ். அப்போ 800 5:3னா எப்படி வரும் தேவ்? 500 into 5 divided by 8 தேவ். ஆ இங்க பாருங்க தேவ். 500 அப்புறம் இங்க ஒரு 300 அப்போ இதையும் நான் மைனஸ் பண்றேன் தேவ். பேசிக்கலி சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவ் இதுக்கு பேரு. ஓகேவா தேவ்? சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப 750. சோ இதுல இது வருமா? அப்ப இங்க வந்து 800னா ஒண்ணும் வராது. 0. திருப்பியும் நான் வந்து ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க ஆட் பேக் பண்ணிக்கிறேன். 1000 இது இதுவா? இப்ப நான் பண்றதா? இப்ப நான் பண்றது வந்து மார்க்டா, அன்மார்க்டா? வெரி குட். இல்ல நான் இப்ப பண்றது என்னன்றத சொல்றேன். ஃபர்ம் ஆ வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன சினாரியோ கேக்குறீங்களா? ஃபர்ம் ட்ரீட்டட் as மார்க்டுக்கு. ஆ இது வந்து தேவ் இது ஃபர்ஸ்ட் சினாரியோ கண்ணா. மார்க்டு கண்ணா. இது வந்து செகண்ட் சினாரியோ அன்மார்க்டு. நான் திருப்பி சொல்லட்டுமா தேவ் ஒரு வாட்டி? ஃபர்ஸ்ட் கிராஸ் லயபிலிட்டி. இந்த கிராஸ் லயபிலிட்டில வந்து நம்ம வெறும்னா நார்மல் அண்ட் ரேட்டிங் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். சரியா? நார்மல் அண்ட் ரேட்டிங் தான் எடுத்துக்கிறோம். அதாவது ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கையும் மைனஸ் பண்றோம். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸையும் மைனஸ் பண்றோம். அன்மார்க்கடையும் மைனஸ் பண்ணிட்டு இங்க சர்ப்ளஸ் தான் வருது. இந்த 5:3 ரேஷியோலயே பிரிச்சுட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கை ஆட் பேக் பண்ணிடுறோம். அது ஃபர்ம் ட்ரீட்டட் as மார்க்டு. ஓகேவா தேவ்? அடுத்தது சினாரியோ ஃபர்ம் ட்ரீட்டட் as அன்மார்க்டு என்னன்னா மொத்தமா எடுத்துக்கிறோம் தேவ்.
நார்மல் அண்டர் ரைட்டிங். ம். ஆமா, ஆமா. 800ல. 800 அதான் 5:3:2 ரேஷியோல தேவ். அதுல ஏக்கும் பிக்குமான ரேஷியோ 5:3ல அத மட்டும் எடுத்துக்கிறோம். சோ 800 இன்டு 5 டிவைடட் பை 8. பாருங்க. மேல பாருங்க. அதே மாரி 800 இன்டு அதான் ஒண்ணு 800னா ஒரு 500னா இன்னொன்னு 300 இல்ல. அதனால அப்படியே போட்டேன். அப்ப இது இதுவும் கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுதா? அப்புறம் ஃபைனலா ஆட் நான் பெர்மனன்ட் ரேட்டிங் பண்ணேன். ஆ ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேவ். லெஸ் பண்ணோம் தேவ். இதுல. இதுல செகண்ட் ஃபர்ம் ட்ரீட்டட் அஸ் திடீர்னு போகுது. ஹைட்ரா சேவ் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் கேட்டகரி இருக்குல்ல தேவ், அதுல எல்லாமே எடுத்துக்கணும் தேவ். சிம்பிள் செகண்ட் கேட்டகரி ஈஸி. அன்மார்க்டா இது பண்றது. மொத்தமா எடுத்துக்கோங்க. ஃபர்ம் அண்டர் ரேட்டிங்கையும் நார்மல் ஐடியும் ஆட் பண்ணி மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அன்மார்க்ட மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ம் அண்டர் ரேட்டிங்கையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1750, 1150, 1600 வரும். ஓகேவா தேவ்? இப்ப இதுக்கும் இதுக்கும் எந்த ஸ்டெப்ல டிஃபரன்ஸ் ஆகுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்டெப் இதுல வந்து ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல மைனஸ் பண்ணிக்கிறோம் தேவ். கிராஸ் லைபிலிட்டிக்குள்ள ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் நம்பர் இருக்கு. இத நான் கொஞ்சம் டீடைல்டா போடவா? ஒரு நிமிஷம் இருங்க. பர்ட்டிகுலர்ஸ். ஆமா பிளஸ் பண்றேன். ஆ இங்க பாருங்க தேவ் நார்மல் அண்ட் ரேட். ம், நான் ஒரு நிமிஷம் போட்டுடுறேன் தேவ். நான் மறந்துட போறேன். 5000, 3000, 2000. ஓகேவா? அப்புறம் ஆட் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் 1500, 1500. இல்ல ஃபர்ம் அண்ட் ரேட்டிங். ஆமா அன்மார்க் சினாரியோ கரெக்ட் அண்ணா. இப்ப இதையும் நீங்க ஆட் பண்ணுங்க. அப்போ 6. சோ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா? இப்ப இப்படி வருதா? இப்ப இதுல நீங்க என்ன பண்ணணும்னா தேவ், மார்க்ட மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆ. அன்மார்க்ட மைனஸ் பண்ணிக்கோங்க. அன்மார்க் புரிஞ்சதுல்ல எப்படி வந்ததுன்னு? அத மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுப்பா? இல்லம்மா. அன்மார்க்ட பொறுத்தவரைக்கும் 750, 450, 300 தான் கண்ணா. அது இந்த சம்லயே அப்படிதான் டிராவல் ஆகுது. 750, 450, 300 தான். 2த்துலயுமே அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் ஒரே தான். 1500 5:3:2 ரேஷியோல பிரிச்சுக்கிறோம். அதெல்லாம் மாற்றமே இல்ல. நான் திருப்பி சொல்லட்டுமா? இப்ப ஃபர்ஸ்ட் இத சொல்லிடுறேன். இந்த அன்மார்க்டுன்னு சொல்றாங்கல்ல. அந்த ஃபர்ம் ட்ரீட்டட் அஸ் அன்மார்க்டுன்னு சொல்றாங்கல்ல. அது நான் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மல் அண்டர்டேக்கிங் ஆட் ஃபர்ம் அண்டர்ரைட்டிங். சோ யூ கெட் a டோட்டல் ஆஃப் ஃபுல் அண்டர்ரைட்டிங். அப்புறம் அதுலேருந்து மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? அப்புறம் லெஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஃபர்ம் அண்டர்ரைட்டிங்க திருப்பி ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணத அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும். அதாவது டோட்டல் மைனஸ் இவன், மைனஸ் இவன், மைனஸ் இவன். ஓகேவா? இது சிம்பிள் தேவ். அவ்வளவுதான். இது அந்த பாயிண்ட். ம், ம். ஆ. இல்ல எப்படி போட்டாலும் உங்களுக்கு வரும் தேவ்.
இப்படி போட்டு பாருங்க. உங்களுக்கு எப்படி இப்படி இப்படி புரியறது நான் சொல்றேன். மொத்தமா உங்களுக்கு 10,000 ஷேர்ஸ் தேவையா? இல்ல இப்படி சொல்றான். 8,000 ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துருச்சா? ஆ. அதுல வந்து மார்க்டு வந்து ஆ எவ்வளவு? 4,000. சோ இது ரிமைனிங். இந்த ரிமைனிங்ல ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் இருக்குல்ல தேவ். கண்டிப்பா கேரண்டீடா குடுப்பாங்கன்னு சொல்றது 3000. கரெக்ட்டா தேவ்? அப்போ கம்பெனி டைரக்ட்டா கம்பெனிக்கு டைரக்ட்டா வந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எவ்வளோ? 1500. இதான் மார்க்டு. சாரி இதான் அன்மார்க்டு. அன்மார்க்டு. ஆமா. அன்மார்க்டு வந்து 2 சினாரியோக்கும் சேம் தான் கண்ணா. ஆக்சுவலா இதுக்கு வந்து ட்ரீட்டட் அஸ் மார்க்டு, அன்மார்க்டுன்னு குடுக்குறாங்களா? ஆம். நான் வந்து படிச்ச வரைக்கும், நான் கோ த்ரூ பண்ண வரைக்கும், ஒரு மெத்தட்ல ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் ஆட் பேக் பண்ணி லெஸ் பண்றது. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட்ல வந்து ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க வந்து ம் ஆ அதாவது அது எப்படின்னா, ஃபுல்லா அப்படியே எடுத்துக்கிறது தேவ். ஃபர்ஸ்ட் ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க வந்து மைனஸ் பண்ணிட்டு, ஆ அதாவது இந்த சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவோம் தேவ் ஒரு மெத்தட்ல. அது இந்த மெத்தடு. இப்ப இந்த மெத்தட்ல நம்ம டோட்டல் பண்றோம்ல தேவ். 6,000, 3,500ன்னு. இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஆட் பண்ணிட்டு கடைசியா லெஸ் பண்றோம்ல தேவ். இங்க பாருங்களேன். இங்க லெஸ் பண்ணிட்டு கீழ ஆட் பண்ணுவோம் தேவ். அதான் வித்தியாசம். 2த்துக்குமே. சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் ஆட் பண்றது இது தேவ். ஓகேவா? சர்ப்ளஸா இருந்தா பிரிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க கடைசி ஸ்டெப்ல ஆட் பேக் பண்றது இந்த ஸ்டெப். ஆனா, ஃபர்ஸ்ட்ல நீங்க மைனஸ் பண்ணிடணும். ஆனா இங்க என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்ல அத ஆட் பேக் பண்ணி, கடைசி ஸ்டெப்ல அன்மார்க்டு போடதுக்கு அப்புறம் பண்றது ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க மைனஸ் பண்றது கடைசி ஸ்டெப். அது இது இது ஒரு மெத்தட் மாரி வச்சிருக்காங்க கண்ணா. அதாவது இதுல என்ன அட்வான்டேஜ்ன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். ஆ இதுல இவங்க சர்ப்ளஸா பண்றாங்கல்ல. 800 சர்ப்ளஸா இருக்குல்ல. இத வந்து ஏ அண்ட் பி வந்து என்ஜாய் பண்றாங்க. இவனோட இத வந்து ஏ அண்ட் பிக்கு குடுத்துடுறான். இங்க வந்து அப்படி கிடையாது. அவங்க அவங்களோட இத அவங்க தான் பார்க்குறாங்க. இன்னொன்னு இதுல வந்து உங்களுக்கு சர்ப்ளஸ்ன்றது எதுவுமே வரல. எல்லாருக்கும் ஈக்குவலா லயபிலிட்டி தான் வருது. யாருக்குமே வந்து ஓகே. அவங்களுக்கு அதிகமான ஷேர்ஸ் வந்து கம்பெனிக்கு குடுக்குற சூழ்நிலை எதுவுமே இல்ல. பட் இந்த மெத்தட்ல அதிகமான ஷேர்ஸ் கம்பெனிக்கு குடுக்குற சூழ்நிலை இருக்கிறதுனால, இவங்களுக்கு ஏற்கனவே இன்னும் அவங்க வந்து ஷ அ ஷேர்ஸ வந்து செல் பண்ண வேண்டியிருக்கிறதுனால, இந்த 800 எக்ஸஸா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ இவங்க 2 பேருக்கு குடுத்து வேலைய முடிக்கிறாங்க. வேற எதுவும் இல்ல. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க மைனஸ் பண்ணிட்டு, சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, அப்புறம் கடைசி ஸ்டெப்ல ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க ஆட் பண்றோம். ஓகேவா? இந்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க ஆட் பண்ணிட்டு, அன்மார்க்டுலாம் மைனஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ம் அண்ட் ரைட்டிங்க லெஸ் பண்றோம். புரியுதா தேவ்? இத நான் இத பெட்டரா எப்படி சொல்லலாம்னா, கால்குலேட் தி நெட் லயபிலிட்டி இன்க்ளூசிவ் ஆஃப் சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட் அப்படி சொல்லுவோம் நாங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. இப்படிதான். சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட். ஓகேவா? இது வந்து எப்படி சொல்வோம்னா, இது ஸ்ட்ரெய்ட் அவே இதுல ஒண்ணுமே கிடையாது இது. இது ஸ்ட்ரெய்ட்டா அப்படியே ஆ இது வந்து இன்க்ளூட் த ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டிடக்ட் ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் அது லாஸ்ட். அவ்வளவுதான் தேவ். கூட்டி கழிச்சு பார்த்தா பெருசா ஒண்ணும் சேஞ்ச்லாம் ஆகாது தேவ். ஒரு 100 100, 200 அந்த மாரி ஷேர்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும் அவ்வளவுதான். ஒரு மெத்தடா சொல்றோம். சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, ஃபர்ம் அண்ட் ரைட்டிங் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பேக் பண்ணணும். இல்ல நான் ஸ்ட்ரெய்ட்டா போடுறேன். சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட்லாம் வேண்டான்னா, பெர்மனன்ட் ரேட்டிங் ஆட் பேக் பண்ணிட்டு எல்லா கால்குலேஷன் பண்ணிட்டு கடைசியா பெர்மனன்ட் ரேட்டிங்க மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான் இது. ஓகேவா? தேவ் இது மட்டும் எழுதிக்கிறீங்களா? நான் ஃபார்மேட் மட்டும் சொல்றேன் கண்ணா. எழுதிக்கிறீங்களா? நோட்ல எழுதிக்கோங்களேன். கால்குலேட் த நெட் லயபிலிட்டி ம். ஆ, ஆ. நீங்க அந்த சின்ன நோட்ல ஃபாலோ பண்றீங்களா கண்ணா? ஃபார்மேட் நோட்லாம்? இல்ல நோட்ல எழுதின்றீங்களா?
ஓகே. அத அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல கார்ப்பரேட் அக்கவுண்டிங் வந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எழுதிக்கோங்களா? ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் போட்டுக்கோங்க. 2 மெத்தட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ம். இன்னொரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்குது. இதா இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு இது இருக்குல்ல இப்ப நார்மலா கிராஸ் லைபிலிட்டிலேருந்து என்ன பண்றோம்? மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ. தேவ் நார்மலா தி தி ஆ நார்மலா மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ்ல கிராஸ் லைபிலிட்டிலேருந்து என்ன பண்றோம் நம்ப? ஆ. சோ ஃபர்ம் அண்டர் ரேட்டிங்கையும் நான் வந்து ஆம் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஏ தான் பண்ணியிருக்கான், பி தான் பண்ணியிருக்கான், சி தான் பண்ணியிருக்கான்ற ஒரு அசம்ப்ஷன்ல நான் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மாரியே ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் ட்ரீட் பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? கிராஸ் லயபிலிட்டி லெஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் லெஸ் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங். ஓகேவா? விச் மீன்ஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபர்ம் அண்டர்டேக்கிங். அந்த மாரி நீங்க வச்சுக்கோங்களேன். ஃபர்ம் அப்ளிகேஷன்ஸ அந்த மாரி பண்றாங்க அப்டின்னா, மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்க்கும் நீங்க குடுக்கணும்ல. அப்ப இது மைனஸ்னா அதுவும் மைனஸ்ல. அந்த மாரி எடுத்துட்டு வருது இந்த மெத்தடு. இல்ல நான் வந்து அது வந்து ஃபர்ம் அப்ளிகேஷன்ஸ வந்து மார்க்டா நான் பண்ணல. அதர்வைஸ் அன்மார்க்டா பண்றேன்ற போது தான், நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ம் அண்ட் ரேட்டிங் ஆட் பேக் பண்ணி கடைசி ஸ்டேஜ்ல மைனஸ் பண்ணணும். ஓகேவா தேவ்? அப்படி கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ம் ட்ரீட்டட் அஸ் மார்க்டுன்றத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இட் இஸ் ஈக்விவலன்ட் டூ அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ மார்க்கெட் அப்ளிகேஷன். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அது அன்மார்க்டா ட்ரீட் பண்ணோம். நாட் அ மார்க்டா பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? அந்த 2 சினாரியோ அந்த மாரி பண்ணியிருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ்ல பண்ணும்போது தான், தேர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி ஆஃப் யூ கெட்டிங் த இம்பாக்ட் ஆஃப் சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட். வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வரும்போது, நம்ம சொல்ல முடியாதுல்ல. யூ வில் ஆல்வேஸ் கேன் ஆன்டிசிபேட் அ சர்ப்ளஸ்ல. அதுக்காக சொல்றோம். எழுதிக்கிறீங்களா தேவ்? இது வந்து இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்னு எழுதிக்கோங்க. கால்குலேஷன் ஆஃப் நெட் லயபிலிட்டி when when calculation of net liability when firm underwriting is is equal to market applications is equal to market applications. ஓகேவா? சோ நான் இங்க எழுதுறேன். ம். இதுல இருந்து காப்பி பண்ணிக்கோங்க. It means that the treatment ஆமாமா நான் இப்ப சொன்னத எழுதுங்க. இதுக்கு தியரில இம்பார்ட்டன்ட் தான். It means that the treatment given for mark applications is also applicable for sorry firm underwriting. புரியுதா தேவ்? ஆ இப்போ ஃபார்மேட் தேவ். ஃபார்மேட் ஃபார் அபவ் சினாரியோ என்ன? கிராஸ் லியாபிலிட்டி மைனஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் இப்ப ட்ரீட்மெண்ட் வந்து மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மாறியே ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்க்குன்னா என்ன ட்ரீட்மெண்ட் குடுப்பீங்க? அதுவும் ஃபர்தரா மைனஸ். நல்லா 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 வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்கண்ணா. இப்போ மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மாறியே ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்க்கும் நான் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மைனஸ் மைனஸ். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் தானே பண்ணுவீங்க கிராஸ் லியாபிலிட்டில இருந்து. ஆ இல்ல கண்ணா. பிளஸ்ஸே பண்ண வேண்டாம். See, when the treatment is given for market applications is also applicable for firm and rating scenario. Gross liability and market applications minus பண்ணிப்பீங்களா?
அப்ப அதுலேருந்து அந்த அதே மாரி கிராஸ் லைபிலிட்டிலேருந்து ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கும் மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. நீங்க பாருங்க. எனக்கு இந்த இம்பாக்ட் வருதான்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் லயபிலிட்டி மைனஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ். திருப்பியும் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங்கும் மைனஸ் பண்ணணும். ஓகே. அப்புறம் அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் அன்மார்க்டுக்கு முன்னாடி சாரி. ஏன் இது வருது? ஓ சாரி. அப்புறம் மைனஸ் சர்ப்ளஸ் சாரி சாரி. அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா தேவ்? அப்புறம் சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட் இஃப் எனி. நீங்க கரெக்ட்டா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவ். என்ன? அப்புறம் ஆட் பேக் ஃபர்ம் அண்ட் ரேட்டிங். புரியுதா தேவ்? இது இந்த சினாரியோக்கு. இப்ப செகண்ட் சினாரியோ 2. Treatment given for marked applications is not applicable for firm handwritingனா என்ன ஆகும்? அதுக்கு சொல்றேன். அப்ப என்ன ஆகும்? Gross liability ஆப்போசிட் இம்பாக்ட். மார்க்கெட்டுக்கும் ஃபர்முக்கும் சம்பந்தம் இல்லன்னா, மார்க்குக்கும் ஃபர்முக்கு சம்பந்தம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? மார்க்குக்கும் ஃபர்முக்கும் இது பண்ணலாம். நம்மளோட லயபிலிட்டி நார்மல் லயபிலிட்டியோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் லெஸ் அன்மார்க்டு அப்புறம் திருப்பி ஆட் பேக் சாரி அப்புறம் லெஸ் ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் லெஸ் அண்டர்ரைட்டிங் எழுதிக்கிறீங்களா? புரியுதா அது உங்களுக்கு? எழுதிட்டீங்களா கண்ணா இது ஃபுல்லா? எழுதிக்கோங்க. சினாரியோ 1, 2 எழுதிட்டீங்களா? குட். இப்போ நம்மளோட வொர்க்கிங் போலாம். இதான் தேவி இங்க பண்ணியிருக்கோம். இதுல 1, இதுல இந்த மாரி பண்ணியிருக்கோம். ஓகேவா தேவ்? ஓ அடுத்த சம் போலாமா? ம். என்ன தேவ் டயர்ட் ஆயிட்டீங்களா? எத்தனாவது சம்ங்க கண்ணா அடுத்தது? 20. A company has an authorized capital divided into 1 lakh equity shares rupees 50 each. The company issued for subscription 50,000 shares at a premium of 10 each. The entire issue was underwritten 30,000 firm and rating இவ்ளோ 15,000 5,000 45,000ல வந்து including firm and rating subscribe ஆயிருக்கான் தேவ். Following are the market ones. Calculate the liability of each. இது போடலாமா தேவ்? கரெக்டான கேள்வி கேக்குறீங்க. ம். ம். குட் கொஸ்டின். தேவ் 2மே பண்ணிடுங்க கண்ணா. 2மே பண்ணு.
ஆமாமா. பெர்மனன்ட் ரேட்டிங் குடுத்தா தான் கண்ணா, அந்த மாரி 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு இது போடலாம் தேவ். அதாவது எது? ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் ட்ரீட்டட் அஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே? ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் இஸ் ட்ரீட்டட் தேவ் கொர கொர கொரன்னு இருக்கு தேவ். தேவ் கொர 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 கொரன்னு இருக்கு ரொம்ப. மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப கொர கொரன்னு இருக்கு தேவ். இப்ப பரவால்ல. அப்பனா என்ன பண்ணுவோம்? பார்ட்டிகுலர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேட் எழுதிருங்க என்ன கண்ணா? எக்ஸு, ஒய்யி, இசட் 3. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ப? ஆ கிராஸ் லயபிலிட்டி. 30,000, 15,000, 5,000 total. So 50,000 shares. Okay, Vadev? Less firm underwriting. Firm underwriting என்ன? 5,000, 2,000, 1,000, 8,000 less marked applications. Marked applications. 16, 4,000, 30,000. இப்போ ரிமைனிங் வரும்ல தேவ்? இவன் மைனஸ் இவன் மைனஸ் இவன். லெஸ் அன்மார்க். ஸோ அன்மார்க்கட் எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்தமா 45,000 ஷேர். ஓகேவா தேவ்? அதுல வந்து லெஸ்ஸு மார்க்கெட் வந்து எவ்வளோ? 26, 30. ஆமா. ஒரே நிமிஷம் கண்ணா. இல்ல தேவ், ஒரு சின்ன டவுட். ஆ. அப்புறம் ஹோம் அண்ட் ரேட்டிங். அவன் வந்து 8,000 தேவ். அப்ப ரிமைனிங் வந்து ஸோ எவ்வளோ வருது தேவ்? 7,000 அன்மார்க்கட் அப்ளிகேஷன்ஸ். என்ன இதுல பிரிக்கணும் தேவ் நம்ம? ஆ, 6:3:1 தேவ்? கரெக்டா? 6:3:1. ஸோ 7,000 எவ்வளோ வருது கண்ணா? போடுங்க. 4,200 இது கரெக்டா பாருங்க. இல்ல. சாரி, சாரி. ஓ, இங்க மைனஸ் பண்ணோம்னா this ம்.
ஸோ 700 இன்டூ 6/9. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும். ஆட் ஹோம் அண்ட் ரைட்டிங். புரியுதா அது? சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ஹோம் அண்ட் எவ்வளோ? 5000. சர்ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோல? 6:3. அப்போ ஸோ இது வந்து 5000 இன்டூ 3 டிவைடட் பை 9. பிரிக்கணும்ல கண்ணா இந்த 700. ஓ சாரி, 700 இன்டூ 3/9. ஆ ஓகே. அப்ப இவங்களோட ஒரே நிமிஷம் தேவ் தேவ் ஒரு நிமிஷம். இது கரெக்ட் தேவ். இது பக்கா 700 வருதே டோட்டல் பண்ணா. நீங்க இது போட்டுட்டு எனக்கு அமுச்சு விடுங்க கண்ணா. நீட்டாவே போடுங்க தேவ்னா. ஃபேர் காப்பி மாதிரி. ஆமாமா, இதை போட்டு அமுச்சு விடுங்க. பொறுமையா போடுங்க. இதுல அப்படியே உல்டா தேவ். நீங்க போட்டுட்டே இருங்க கண்ணா அது. ம். ஏதாவது டவுட்னா கேளுங்க தேவ். ம். ஹம்.
ம். ம். தேவ், 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 தேவ் ரொம்ப கொர 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 கொரன்னு இருக்கு. தேவ், 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 தேவ் ரொம்ப கொர கொரன்னு இருக்கு கண்ணா. தேவ், இது ரொம்ப கொர கொரன்னு இருக்கு தேவ். பாத்துக்கோங்க. ஏன் நீங்க 2 சிஸ்டம் லாகின் பண்ணிருக்கீங்க? ஏன் தேவ்? ஏன் 2 சிஸ்டம் லாகின் பண்ணிருக்கீங்க? ம் கேக்குது. ஆனா ரொம்ப கொர கொரன்னு இருக்கு. ஏன் 2 சிஸ்டம் லாகின் பண்ணிருக்கீங்க? ரொம்ப ரொம்ப கொர கொரன்னு இருக்கு. ம். ஆமா. கொயின்னு அடிக்குது. அதாவது இப்போ இன்னொரு லைன் 2 வாட்டி 2 லைன நம்ப ஒரே லிங்க்ல கனெக்ட் பண்ணா சம்டைம் பேன்னு கத்தும்ல அந்த மாதிரி. அந்த மாரி இருக்கு. ம். அப்படியா தெரியலையேம்மா. அ. ஆ. பயங்கர சவுண்டா இருக்கு. இப்பவும் வருது விதி. பயங்கரமா வருது. பயங்கரமா வருது. ஆமாமா. கணீர்ன்னு வருது. அந்த மாரி வருது. மார்க்டு வந்துருச்சா கண்ணா? சூப்பர். இது வந்துச்சா? 93332667 1000 சூப்பர். ஓகே. இப்ப அன்மார்க்டு போடலாம் தி. ஓ! இப்ப இல்ல கண்ணா. சரி. இப்ப வருது தி.
நீங்க இது பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் மெத்தட். நார்மல் அண்ட் ரேட்டிங், அப்புறம் ஃபார்ம் அண்ட் ரேட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்டு அப்ளிகேஷன்ஸ், அன்மார்க்டு, அப்புறம் ஃபார்ம் அண்ட் ரேட்டிங் வந்து ஆட் பேக் பண்ணிக்கோங்க. நான் அன்மார்க்டு வேற மாதிரி ஒரு செக் பண்றேன் தேவ். ஜஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் எப்படி செக் பண்றதுக்கு ஈஸியா ட்ரையல் பண்றேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க நார்மல். கிராஸ் லைபிலிட்டி இல்லையா? ஏன் தேவ்? $30,000, 15. இல்ல இல்ல நான் இப்படிதான் போட்டேங்கண்ணா. எனக்கு வந்துடுச்சு ஆன்சர். நீங்க என்ன கேக்குறீங்க புரியல. கிராஸ்ல எப்படி 30,000 தான் கண்ணா கரெக்ட். இல்ல நான் நான் போடல, அன்மார்க் போடல. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேற ஒரு ஒர்க்கிங் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறேன் அன்மார்க். சொல்லுங்க. ஓகே அதே தான். கிராஸ்ல அன்மார்க் போடுங்க. போடுங்க. நீங்களே போடுங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது சிம்பிள் வழியா இருக்கான்னு பாக்குறேன், வேற எதுவும் இல்ல. கீழ இருந்து செக் பண்ணிட்டு வரும்போது ஈஸி ட்ரிக் வழி இருக்கான்னு பாக்குறேன். என்னது? எங்க வீட்ல எல்லாரும் விஜய். ஒரு நிமிஷம் இருங்க. இதுவா அது? அன்மார்க்டு. இது கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்னது? சாரி. ஆன்சர் வருதா பாருங்க தேவ்.
வருதா தேவ்? கொடுங்க கொடுங்க. $9,800, 2,900, 300. ம். திருப்பி அந்த மாதிரி சவுண்ட் வருது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் வந்துருச்சா அது? தேவ் ஆக்சுவலா நார்மல் அண்ட் ரேட்டிங் நீங்க 25,000, 13,000, 4,000 எடுத்துக்கணும். ஓகேவா தேவ்? ஏன்னா 30,000ல 5,000 இன்க்ளூட் ஆயிருக்கு. சரியா? ஸோ அப்படி வரும். ஸோ டோட்டல் இது பண்ணும். அப்புறம் இந்த 700 ரூபாயை வந்து 5:3 ரேஷியோல பிரிக்கணும். So 437. சாரி. மைனஸ் மார்க்டு மைனஸ் அன்மார்க்டு. P16. தேவ் எனக்கு இந்த மாதிரி தானே தேவ் வருது. எங்கேயோ ஒரு 700 ஒண்ணு வரணும். ஆ, சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க கண்ணா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
கிராஸ் லைபிலிட்டி என்ன எடுத்துக்கிறாங்க? டோட்டல் அமௌண்ட் என்ன 30,000 சரி. மார்க்டு மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம்? சுத்தமா கேட்கல கண்ணா. தேவ் அந்த கொர கொர கொரன்னு சவுண்டே கேக்குது கண்ணா. சொல்லுங்க. ஆ, ஆமா. லிஸ்ட் பண்ண 30, 15, 5 சரி. அதான் நம்மளும் பண்றோம். அப்புறம்? அப்ளிகேஷன்னா இது. ஓகே. 50லேருந்து 45 மைனஸ் பண்ணா 15 வருது. கரெக்ட்டு. 15,000 ஓகே. அன்மார்க்டு எவ்வளவு வருது? 7,000 அன்மார்க்டே 15,000 வருதா? ம். ஓகே. இந்த சம்முக்கு இந்த இதுக்கு போட்டோம்ல. ஃபர்ம் ட்ரீடர்ஸ் மார்க். அதுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கா? சாருக்கு பாருங்க. வந்திருக்கு. அப்ப இந்த மெத்தட் கரெக்ட் தான் நம்ம போட்டது. ஓகே. ஓகே. எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா கண்ணா? நான் பார்க்குறேன். தெரியல எங்க. ஓ! அதிலேயே இருக்கா? இதுலயேவா? அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் எனக்கு எங்க சரி சார் போட்ட மாரியே போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நீங்க. உங்களுக்கு அது ஈஸியா இருக்குல்ல. அது போட்ட மாரியே அனுப்பிச்சுட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் பார்க்குறேன். இல்ல நீங்க போட்டு கூட அந்த அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கூட ஓகே தான். நான் பார்த்துக்கிறேன். ம். ஓகே. குட். ஒரே ஒரு நிமிஷம். அந்த வந்துட்டேன்ப்பா. ஆ தேவ் ஒரே நிமிஷம் கண்ணா. இல்லையே. இல்ல. சூப்பரா இருக்கு. காமிங்க. என்ன கிரிக்கெட்டா? வெரி நைஸ். சூப்பர். சாரி தேவ். சாரி. ஸோ 30 பண்ணியிருக்காங்க தேவ். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்க. வேற என்ன நம்ம மிஸ் பண்றோம்? 30, 30, 15, 5,000 கரெக்ட். அப்புறம் மார்க்கெட் மைனஸ் பண்றாங்க. ஓகே கரெக்ட். அன்மார்க்டு. தேவ் இது என்னது தேவ் இது? இது என்ன எழுதிருக்கீங்க? இது என்ன எழுதிருக்கீங்க? அண்டர் ரைட்டிங் அப்ளிகேஷன்ஸ். 9,000, 4,500, 1,500 10, 11, 12, 13, 14. ஓகே. செகண்ட் சர்ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் 500 மைனஸ் பண்றோம். அப்புறம் 5,000 ஆட் பேக் பண்றோம். ஆஹா.
இந்த சம் இப்படி டிஃப்ரெண்டா இருக்கு. 45,000 8,500 1,500. இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா கண்ணா ஈஸியா? அப்போ ஓகே ரைட். ஸோ நீங்க இது இந்த மெத்தட்லயே வேணா போன சம்மையும் வேணா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கண்ணா. ஓகே நான் வேணா ஒரு வாட்டி பார்க்கறேன். நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க பார்க்கறத தரவா பார்த்துருங்கண்ணா தேவ். இப்ப பார்க்கும்போது புரியும். பட் ஆனா எல்லா சம்ஸ் ரிடம்ஷன், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கும்போது திடீர்னு இது கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாதுல்ல. அதுக்காக ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுவேன். தட் இஸ் நாளைக்கா நாளன்னைக்கு. ஓகேவா? இப்போ வந்து எப்படி தேவ் இவ்ளோ சம்ஸ் போட்டிருக்கோமே அண்டர் ரைட்டிங்ல இது ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு குட் டு கோன்னு தோன்றுது. 21 22 ஒரு நிமிஷம் இருங்க. தேவ் 21 மட்டும் நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? 21 21ஓ 22ஓ போட்டு பாருங்க கண்ணா. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இருக்கு. 23 24லாம் வந்துருச்சா கண்ணா? வெரி குட் வெரி குட் தேவ். எய்தர் 21 ஆர் 22 வந்து போட்டு பாருங்க. இன்னைக்கு நைட் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் போட்டு பாருங்க. 21 22 23 24 எல்லாமே 24 ஆமா எல்லாமே ஒரே மாதிரி தான் தேவ். ஓகேவா? 21ல வந்து கமிஷன் போட வேண்டாம் விட்டுருங்க. 21 22ல ஏதாவது ஒரு சம் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அதே மாதிரி தான். ஸோ நம்ம அண்டர் ரைட்டிங் கம்ப்ளீட்டட். நானும் ஒரு வாட்டி இந்த இன்னொரு மாடல் இருக்குல்ல நீங்க சொன்னீங்கல்ல 15,000 அது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்றேன். சிடபிள்யூ புக்ல பார்த்தேன்னா எனக்கு குயிக்கா ரீகலெக்ட் பண்ணிடுவேன். குட். ஸோ இப்போ இந்த சம்ஸ்லாம் போட்டோம் தேவ் நம்ம 20 21 வரைக்கும் போட்டோங்க நான் 21 20 வரைக்கும் போட்டோம். ஓகே 21 22 23 24 நாலுமே ஒரே மாதிரி சம்ஸ். ஒன்னும் 21 போட்டு பாருங்க இல்ல 22 போட்டு பாருங்க. 25 26 ரொம்ப அட்வான்ஸ் ப்ராப்ளம் தேவ் வேணுமா? ஆ தேவ் 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 இருங்க இருங்க. தேவ் பார்ஷியல் அண்ட் ஃபர்ம் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. அது மட்டும் நான் நாளைக்கு நாளைக்கு எடுக்கிறேன். அந்த சம் வரும். தேவ் அந்த சம் இப்ப எடுக்கிறேன் தேவ். ரொம்ப குட்டி சம் தேவ். 2 மார்க்ஸ் சம். ஓகே ரொம்ப ஈஸி சம். அது வந்ததுன்னா ஜாக்பாட் தான். தேவ் ஹேண்ட் ரைட்டிங் ஐடியா வந்துடுதா தேவ் ஓரளவுக்கு? நீங்க இந்த இன்னொரு மெத்தட் மட்டும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கிட்டு எனக்கு ஞாபகமா இன்னைக்கு நைட்குள்ள போட்டு அனுப்புறீங்களா? ஷுவரா? நான் எதிர்பார்க்கலாமா? ஏதாவது 21 சம்மோ இல்ல 22 சம்மோ ஏதாவது ஒண்ணு போட்டு பாருங்க. நம்ம அத கடைசி சம் முடிச்சிடலாம். ம். ஆ. ராஜா issued 50,000 equity shares தேவ். ஓகே அதுல 70% தான் இவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்பனா எவ்வளவு தேவ்? 50,000 into 70% எவ்வளோ? இந்த கொஸ்டின் ராஜா லிமிடெட் இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க கண்ணா ஃபுல்லா.
ஆ. இப்போ இப்போ கொரன்னு இருக்குதே. ஆ. ஒரு மாரி. இப்ப எத்தன? ம். 42,000. ஆ. மார்க். சூப்பர். பார்ஷியல் அண்ட் ரேட்டிங். பார்ஷியல் அண்ட் ரேட்டிங். 30 அந்த 50,000 75 அதான் வந்து பார்ஷியல் அண்ட் ரேட்டிங் 35,000. வெரி குட். அப்புறம்? ம். ஆமா. அப்ப ஆட் பண்ணிக்கணும். சோ 35,000 பிளஸ் 4,500. குட். அப்புறம்? இப்போ 35,000 பிளஸ் 4,500. 39,500. இதுல வந்து மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ? 22,000. மார்க்கெட் 22,000. குடுத்துருக்கானே மார்க்கெட் 22,000 கண்ணா. இல்ல இல்ல. பார்ஷியல் அண்ட் ரைட்டிங் எடுத்திருக்கான். 50,000 ஷேர்ஸ் வந்து அவனுக்கு விக்கணும். ஆனா சரவணன் வந்து அதுல 35,000 தான் நான் வந்து வித்து குடுப்பேன். அதுக்கு நான் கேரண்டியே குடுக்குறேன்னு சொல்றான். அத தவிர ஃபர்மோட அண்டர் ரைட்டிங் வந்து 4,500 இருக்கு. அப்போ 35,000 பிளஸ் 4,500 39,500. மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு 22,000. ம். அதுக்கப்புறம் என்ன என்ன 2,000 அன்மார்க்டா? அப்ளிகேஷன்ஸ் 42,000. இல்ல. கொஞ்சம் யோசிங்க கண்ணா. சரி. எவ்வளவு வருது பாருங்க. 20,000. 50,000 ஷேர்ஸ்லாம் ஆ, இவன் மூலமா ஒரு 35,000 வருது. ஸோ 15. 15ல ஆல்ரெடி இல்ல இல்ல 35,000ல ஆமா 15,000. 15,000த்துல ஆல்ரெடி இவன் வந்து 15ல 300 ஒரே நிமிஷம் இருங்க. பார்ஷியல் அண்ட் ரைட்டிங் தானே இது? போர்ஷன். ஓகே. கிராஸ்ல எப்படி மார்க்டு? அப்போ வந்து 35 மார்க்கெடுல 22,000 இன்டூ 70% எவ்வளவு வருது? இப்ப கண்ணா நீ பாருங்க இது. இதுல 35,000 ரூபாயா? 50ல தெரியறதா அது? 50ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 70%. 70% வந்து 35,000. மார்க்கெட்ல 22,000 இல்ல 75% எவ்வளோ? 22,000 75% பாருங்க கண்ணா. எவ்வளவு வருது? சாரி. 70 எவ்வளவு வருது பாருங்க கண்ணா.
Okay, 15,400. டோட்டலா வந்து 42,000ல gross liability 35,000 less market applications வந்து மொத்தமா அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கு? 42,000 ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 42,000ல மார்க்கெட் வந்து 22,000. 42,000ல மார்க்கெட்னா அன்மார்க்கெட் எவ்வளவு சொன்னீங்க கண்ணா நீங்க? கரெக்ட். பிளஸ் அன்மார்க்கெட் வந்து 20. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஆட் firm underwriting 4,500. அப்புறம் வந்து வேற என்ன விடுறோம்? ரெண்டா போட்டிருந்தே ஒரு நிமிஷம். லயபிலிட்டி ஆஃப் சரவணன் தானே சொல்லிருக்காங்க. ஓகே, கம்பெனி சார் எப்படி போட்டிருக்காரு தேவ்? சரவணன் தனியா கம்பெனி தனியா போட்டிருக்காரா? 26th சம்ம. தேவ் ரொம்ப குறன்னு இருக்கு கண்ணா. ரொம்ப குறன்னு இருக்கு. ஏதாவது ஒரு லைன்ல வரீங்களா ப்ளீஸ்? ரொம்ப தலைவலிக்குது. இந்த மாதிரி ரொம்ப குறன்னு இருக்கு. ஸோ கிராஸ் லயபிலிட்டி வந்து சரவணனுக்கு 35,000, கம்பெனிக்கு வந்து 15,000. ஓகே. அப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ், அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்குன்னா 42 மைனஸ் இது 20,000 கம்பெனி ரிசீவ் பண்ணிருக்கு கண்ணா. ஓகே, அதுல 70% 15,400. ஓகேவா தேவ்? அப்புறம் வந்து சோ அப்ப கம்பெனி எவ்வளவு அதிகமா ரிசீவ் பண்ணிருக்கு? 5,000 அதிகமா ரிசீவ் பண்ணிருக்கு. கரெக்டா தேவ்? இங்க கரெக்டா? சோ ரிசீவ் பண்ணிருக்கிறது, அதாவது இந்த 15,000 இவங்களோட இவங்களே வச்சுக்க வேண்டியது. பட் கம்பெனி வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆமா கம்பெனி தனியா சரவணன் தனியா போட்டுக்கணுங்கண்ணா. அப்போ இதுல 42,000ல கம்பெனில மார்க்கெட் வந்து 22,000. ஓகேவா? ஆ ஆ ஏன் 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 என்னாச்சு? இப்படி சொல்லக்கூடாது தேவ். நீங்க போய் சொல்லலாமா நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு? சரி, ஓகே, ரைட். நீங்க ஆனா இந்த 2 சம்ல கண்டிப்பா ஒரு ஹோம்ஒர்க் கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டுருங்க மறக்காம. நீங்க நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. ஏதாவது அதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்படி போடணும்னா சரவணன் கம்பெனி அப்படி போட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது எப்படி வரும்னா 35,000
அப்புறம் வந்து அவரோட இந்த 22,000 மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? அப்புறம் கம்பெனிக்கு எக்ஸஸா எவ்வளவு வந்திருக்கு? அது லெஸ் எக்ஸஸ் டு கம்பெனி 5,000. ஓகேவா? மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். 2 மார்க்ஸ் சம் தேவ். பெரிய சம்னா கூட நான் எடுத்திருக்க மாட்டேன். சின்ன சம் தான் கண்ணா. 2 மார்க்ஸ் சம் அவ்வளவுதான். 2 மார்க்ஸ் சம் தேவ் இது. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல எல்லாம் 2 மார்க்ஸ் சம் இது. அட்டானமஸ் காலேஜ்ல. கிராஸ் லயபிலிட்டி இதுல இருந்து அப்படியே 35,000 தேவ். ஓகே. அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் வந்து 22,000. ஓகேவா? ஃபார்ம் அண்ட் ரேட்டிங் 4,500 ஆட் பண்ணிக்கோங்க. கம்பெனிக்கு ஷேர் வந்து 15,000 தான் கரெக்டா? ஏன்னா இது 70% இவன் எடுத்துட்டானாக்கா ரிமைனிங் 30% கம்பெனிக்கு போடுதான். ஆனா எவ்வளவு ஷேர்ஸ் அவன் வந்து ஆல்மோஸ்ட் ரிசீவ் ஆகி மார்க்கெட் மைனஸ் கம்பெனி டைரக்டா எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கான்? 20,000 ஷேர்ஸ். இப்ப கம்பெனிக்கு எவ்வளவு எக்ஸஸா போயிருக்கு? 5,000. அதை மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். சரியா? இது வேணா நாளைக்கு வேணா திருப்பி ஒரு வாட்டி எடுக்கிறேன். ஓகேவா? தேவ் நம்ம நாளைக்கு காத்தால சம்வேர் 9 to 10 உட்காந்துக்கலாமான்னு யோசிக்கிறேன். 1 hour மட்டும். 1 hour மட்டும் உட்காந்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க லா படிங்க. சரி தேவ். ஓகே கண்ணா. பை பை. தேங்க் யூ சோ மச். எப்ப தேவ் நம்ம ஆரம்பிச்சோம்? எந்த டைம் ஆரம்பிச்சோம்? 2 hours 7 minutes. எப்ப நான் ஆரம்பிச்சேன்? டென்டேட்டிவா? தேவ் நம்ம இன்னைக்கு 2 வாட்டி மீட் பண்ணோம்ல கண்ணா? இன்னைக்கு நம்ம 2 வாட்டி மீட் பண்ணோம்ல? ஒரே நிமிஷம் இருங்க. சரி. இப்ப வந்து நான் வந்து 7:15க்கு ஆரம்பிச்சேன். ஒரே நிமிஷம் இருங்க. 1 minute மேம். 7:20 அக்செப்ட் ஜாயின் ரிக்வெஸ்ட். 7:20க்கு இப்ப ஆரம்பிச்சோம் தேவ். ஓகே. நான் 7:18க்கு அக்செப்ட் 2 minutes long 7:20 வச்சுக்கலாம். 7:20 PM to இப்ப என்ன 9:25 PM. ஓகேவா தேவ்? இது ஈவினிங் செஷன். இது வந்து திருப்பி நீங்க ஒரு வாட்டி இது கொடுத்துருக்கீங்களா? இல்ல இது திருப்பி இன்னொரு வாட்டி பேஸ்டா இருக்கு. சூப்பர் தேவ். சூப்பர். ஐயோ! விஜய் வின் பண்ணதுக்கா? சூப்பர் போங்க. 4:20 PM தேவ். நான் ஸ்டார்ட் பண்ணேன். எண்டு வந்து ஒரே நிமிஷம் பண்ணேன். 5:45 முடிச்சோம். ஓகே தேவ். ஓகே தேவ். சரி தேவ். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஒரு 1 hour தான தேவ்? அதுல வந்து அந்த குட்டி சம் சொல்லி தரேன் திருப்பி ஒரு வாட்டி. அது 2 மார்க்ஸ்ல வருது தேவ். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல ரெக்கரிங்கா கேட்டிருக்காங்க. அது அதனால தான் சரி. என்னடா அது குட்டி சம்மா இருக்கேன்னு பார்த்தேன். அதனால தான். சரி கண்ணா. தேங்க் யூ சோ மச். 21 or 22 ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட அந்த இன்னொரு இது இருக்கு இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டு வரேன். நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே. தேங்க் யூ தேவ். பை கண்ணா. ஆ.